சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு தலைப்ப ஆழமா அலச போறோம். சிவில் சர்வீசஸ், அதாவது யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கும் சரி, நம்ம தேசத்தோட பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரி, தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA பத்தின இந்த விரிவான பகுப்பாய்வு ரொம்பவே அவசியம். இவங்களது கட்டமைப்பு என்ன, இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு நாம எந்த பாதையில பயணிக்க போறோம் அப்படிங்கிற அஜெண்டா இதுதான். 1. 26/11 தாக்குதல்கள், அதாவது இந்த அமைப்பு உருவானதற்கான முக்கிய காரணம். 2. NIA-வோட கட்டமைப்பு. 3. இவங்களோட முக்கிய பணிகள். 4. 2019ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான அதிகார விரிவாக்கம். மற்றும் 5. இவங்களோட அதிகார வரம்பு மற்றும் நிஜ உலக தாக்கம். பகுதி 1. 26/11 தாக்குதல்கள், இந்த அமைப்பு உருவானதற்கான ஆரம்ப புள்ளி. இப்போ இந்த காலக்கோட்டையை கொஞ்சம் கவனிங்க. 2008ஆம் ஆண்டோட பிற்பகுதியில இந்தியாவையே உலுக்கிய மும்பை 26/11 பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? இது நடக்கும்போது இந்த மாதிரி மிகப்பெரிய தேசிய அச்சுறுத்தல்களை விசாரிக்க ஒரு பிரத்யேகமான மத்திய அமைப்பு நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிற குறை அரசாங்கத்துக்கு ரொம்ப ஆழமா உரைச்சது. இதோட விளைவு, தாக்குதல் நடந்த அடுத்த மாசமே, அதாவது டிசம்பர் 2008லேயே நாடாளுமன்றத்துல NIA மசோடா பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே 2009ல இந்த அமைப்பு அதிகாரப்பூர்வமா உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு தேசிய அளவிலான பேரிடர் அரசாங்க இயந்திரத்தை எவ்ளோ வேகமா செயல்பட வச்சதுன்னு பாத்தீங்களா? அப்போ இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது நாடாளுமன்றத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? நவீன பயங்கரவாதம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஊர்லயோ இல்ல ஒரு மாநிலத்திலயோ நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மாநிலம் விட்டு மாநிலம், ஏன் சர்வதேச அளவிலான தொடர்புகள் இருக்குன்னு சுட்டிக்காட்டினாங்க. ஆயுத கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், கள்ள நோட்டு புழக்கம்னு இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. இதை எல்லாம் தனித்தனி மாநில காவல்துறை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு வலிமையான மைய அமைப்பு ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு. பகுதி 2. NIA-வோட கட்டமைப்பு. தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த வரையறை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. NIA அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் நேரடியாக செயல்படுற இந்தியாவின் முதன்மை பயங்கரவாத தடுப்பு முகமை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், CBI கூட தான் சென்ட்ரல் ஏஜென்சி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. CBI பொதுவா ஊழல், பொருளாதார குற்றங்கள், பெரிய வழக்குகளை கவனிப்பாங்க. ஆனா NIA-வோட இலக்கு ஒண்ணுதான், அது தேச பாதுகாப்பு. பயங்கரவாத குற்றங்களை விசாரிக்க மட்டுமே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட அமைப்பு இது. இவங்களோட கட்டமைப்புல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதோட தலைமை. NIA ஒரு டைரக்டர் ஜெனரல் தலைமையில தான் செயல்படுது. இவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட காவல்துறை இயக்குனருக்கு இணையான அதிகாரங்கள் இவருக்கு உண்டு. புதுடெல்லியில இவங்களோட தலைமையகம் இருக்கு, பல முக்கிய நகரங்கள்ல கிளை அலுவலகங்களும் இருக்கு. அது மட்டுமல்லாம TFFC, அதாவது டெரர் ஃபண்டிங் மற்றும் கள்ள நோட்டு புழக்கத்தை தடுக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் செல் இவங்க கிட்ட இருக்கு. பகுதி 3. முக்கிய பணிகளும் நோக்கங்களும். NIA-வோட அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அது ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு 3 படி செயல்முறையா இயங்குது. முதல் வேலை, NIA சட்டத்துல வரையறுக்கப்பட்ட குற்றங்களை ரொம்ப ஆழமா விசாரிக்கிறது. 2வது, மாநில உளவுத்துறைக்கு தேவையான உதவிகளை செய்யறது, அதே சமயம் அவங்க கிட்ட இருந்து முக்கியமான நுண்ணறிவு தகவல்களை பெறுவது. 3வது, NIA சட்டத்துல இருக்கிற விதிகளை எந்த ஒரு சமரசமும் இல்லாம ரொம்ப வேகமா செயல்படுத்துறது. இவங்களோட செயல்பாடுகள் வெறும் ரியாக்டிவ் மட்டும் கிடையாது, ரொம்பவே ப்ரோஆக்டிவ். அதாவது அதிநவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி தொழில்முறையா விசாரிக்கிறது. பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய டேட்டாபேஸை உருவாக்குறது, அதை மற்ற ஏஜென்சிகளோட ஷேர் பண்றதுன்னு இவங்க வேலை ரொம்ப பரப்பானது. உலக நாடுகள்ல பயங்கரவாதத்துக்கு எதிராக என்னென்ன சட்டங்கள் இருக்கிற படிச்சு நம்ம நாட்டு சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்றதும் இவங்கதான். இதோட முக்கிய நோக்கமே பயங்கரவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பரணையை உருவாக்குறது தான். சரி, இப்போ ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். 2011ல நடந்த சம்ஜௌதா குண்டுவெடிப்பு வழக்குல ஒரு 8 பேரை NIA குற்றம் சாட்டினாங்க. இந்த வழக்கு பல வருஷங்கள் நடந்துச்சு. இறுதியா பாத்தீங்கன்னா மார்ச் 2019ல NIA சிறப்பு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த 8 பேர்ல 4 பேரை விடுதலை செஞ்சாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விசாரணை அமைப்பு எவ்வளவு வலிமையானதா இருந்தாலும் நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில மட்டுமே எவ்வித சார்பும் இல்லாம செயல்படும் அப்படிங்கிற ஜனநாயக நிதர்சனத்தை இது காட்டுது. பகுதி 4. 2019 அதிகார விரிவாக்கம். இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான சட்டப்பூர்வமான திருப்புமுனையே இதுதான்.
2019க்கு முன்னாடி இவங்களோட பவர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. முன்னாடி வெறும் உள்நாட்டு பயங்கரவாதம், குண்டு வெடிப்புகள், விமான கடத்தல், அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் இது மட்டும்தான் இவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா 2019 திருத்தத்துக்கு அப்புறம் மனித கடத்தல், கள்ள நோட்டு, சைபர் பயங்கரவாதம், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க வரம்புக்குள்ள வந்துருச்சு. இதையெல்லாம் விட மிக முக்கியமான அப்டேட் என்ன தெரியுமா? எல்லை தாண்டிய அதிகாரமும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் பவர், அதாவது எல்லை தாண்டிய அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்திய குடிமக்களுக்கோ அல்லது இந்தியாவின் நலன்களுக்கோ எதிரா உலகத்துல எந்த மூலையில ஒரு குற்றம் நடந்தாலும் அதை விசாரிக்க என்ஐஏக்கு உரிமை இருக்கு. இந்தியாவுக்குள்ள ஒரு என்ஐஏ அதிகாரிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதே பவர்ஸ் வெளிநாட்டுல நடக்கிற விசாரணையிலயும் உங்களுக்கு உண்டு. இதற்காக வெளிநாட்டுல நடந்த குற்றமா இருந்தாலும் அதை இந்தியாவிலேயே நடந்ததா கருதி வழக்கு பதிவு செய்ய சொல்லி மத்திய அரசு உத்தரவிட முடியும். விசாரணை செஞ்சா மட்டும் போதுமா? குற்றவாளிகளுக்கு சீக்கிரமா தண்டனை கிடைக்கணுமே. அதற்காகத்தான் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. என்ஐஏ சட்டத்தின் கீழ் வர வழக்குகளை மட்டும் தனியா ரொம்ப வேகமா விசாரிக்கிறதுக்காக சாதாரண அமர்வு நீதிமன்றங்களை சிறப்பு நீதிமன்றங்களா மாத்திர அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இருக்கு. இது நீண்ட காலமா தேங்குற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர ரொம்பவே உதவுது. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, அதிகார வரம்பு மற்றும் நிஜ உலக தாக்கம். இது ஒரு ஒத்திசைவான அதிகார வரம்பு, அதாவது கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்வாங்க. இந்தியாவோட இறையாண்மை, பாதுகாப்பு அச்சுறுத்துற விஷயங்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளோடனான நம்ம நட்பு உறவுகள், சர்வதேச ஒப்பந்தங்கள், ஐநா மாநாடுகளோட முடிவுகளை செயல்படுத்துறது எல்லாமே இவங்க வரம்புக்குள்ள வரும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட விதி இருக்கு. என்ஐஏ ஒரு வழக்க கையில எடுக்கறாங்கன்னா அந்தந்த மாநில அரசுகள் எவ்வித கேள்வியும் இல்லாம முழுமையான ஒத்துழைப்பையும் உதவியையும் கட்டாயம் வழங்கியே ஆகணும். இது சட்டப்படியான ஒரு நிர்பந்தம். இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதோட மொத்த சுருக்கம் என்னன்னா, பழைய காலத்துல இருந்த மாதிரி வெறும் உள்ளூர் போலீஸை வச்சுக்கிட்டு நவீன கால அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பயங்கரவாதம் தொழில்நுட்பம் நிறைஞ்சது, பல நாடுகளோட எல்லையை தாண்டி இயங்கக்கூடியது. அதை அடிச்சு நொறுக்கணும்னா என்ஐஏ மாதிரி முன்னோடி இல்லாத அளவுக்கு மையப்படுத்தப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு புலனாய்வு அமைப்பு நமக்கு 100% தேவை. அதோட பரிணாம வளர்ச்சி தான் நாம இவ்ளோ நேரம் ரொம்ப ஆழமா பார்த்தோம். இந்த ஆழமான அலசலோட முடிவுல உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியோட நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய என்ஐஏ மாதிரி ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு நமக்கு ரொம்ப அவசியம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் இந்த அபரிமிதமான மத்திய அதிகாரங்களுக்கும் காலங்காலமா இருக்கிற மாநில காவல்துறையோட அதிகாரங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு உரசலும் இல்லாம ஒரு சரியான சமநிலைய நாம எப்படி தொடர்ந்து பேணி காக்க போறோம்? இது அரசியலமைப்பு ரீதியா நம்ம ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பகுப்பாய்வு மூலம் என்ஐஏ பத்தி ஒரு தெளிவான கட்டமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்போட அடுத்த அலசல்ல சந்திப்போம். தொடர்ந்து படிங்க, விழிப்புடன் இருங்க.